வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதமும் பெற்றுத் தந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் 23/1/2026 அன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த பழனி ராசாபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்ற முருகேசன் என்பவரை பழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் IPS அவர்களின் அறிவுறுத்தலின்படி பழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சரவணகுமாரி அவர்கள், நீதிமன்ற முதல்நிலை காவலர் திருமதி இலக்கியா அவர்கள் மற்றும் அரசு வழக்கறிஞர் திருமதி மைதிலி அவர்களின் சீரிய முயற்சியால் 23/1/2026 அன்று திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் குற்றவாளி முருகன் என்ற முருகேசன் என்பவருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார்கள்.